வல்லமை தேவை என்றால் எனக்கும் உங்களுக்கும் மிகவும் அதிகமான வல்லமை தேவை. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. அவர் அதிகமான கிருபையை தருகிற ஆண்டவர், அதிகமாக அளவில்லாமல் அபிஷேகிக்கிற ஆண்டவர். நம்ம எல்லாருக்கும் தேவையான அபிஷேகத்தையும் வல்லமையும் தந்து இந்த ஜெப வேளையில் என்னையும் உங்களையும் நிரப்பி அனுப்புவார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழும் பொழுது வல்லமையில் நிறைந்தவராய், அபிஷேகத்தில் நிறைந்தவராய், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும், வியாதியின் மூலமாய் கஷ்டப்படுகிற யாவரையும் குணமாக்கினார். அதோடு மாத்திரமல்ல, மரித்தவர்களையும் என்ன செய்தார் ஆண்டவர்? உயிரோடு எழுப்பினார். அந்த வல்லமை நமக்கும் வேணும், அந்த வல்லமை எனக்கும் வேணும். அந்த வல்லமை இந்த இடத்தை விட்டு போகும்னால நீங்களும் நானும் பெற்றுக்கொண்டு போனோம். இந்த வல்லமையின் ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன செய்வோம்? கேட்டு இந்த இடத்த விட்டு கடந்து சொல்லுவோம். ஆண்டவருக்குள்ள இந்த வல்லமை என்னெல்லாம் செய்ததோ அதே வல்லமை நமக்கும் என்ன செய்யணும்? வேணும் என்று சொல்லி நம்ம ஜெபித்தோம். காலையில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் கடைசி அதிகாரத்தில் நம்ம விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. அது வல்லமை இருந்தால் தான் அதெல்லாம் நம்ம செய்ய முடியும். பாருங்கள், அது என்னெல்லாம் போடப்பட்டிருக்கு. முதலாவது பிசாசுகளை வாசிங்க. பாசைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சேதப்படுத்தாது, கைகளை வைப்பார்கள். ஆமென். வல்லமையின் ஆவியானவர் விசுவாசிக்கிற எனக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் வரும் பொழுது நம்ம என்னெல்லாம் செய்வோமா? என் நாமத்தினாலே பிசாசை கண்டு நீங்களும் நானும் பயப்பட வேண்டாம். அது நம்ம கண்டு அந்த பிசாசு என்ன செய்யும்? பயப்படும். பிசாசுகளை துரத்துவார்கள். நவமான பாஷைகளை ஆண்டவர் நமக்கு பிசாசை துரத்துகிற அபிஷேக வல்லமையை தந்திருக்கிறார். நவமான பாஷையை பேசுகிற அபிஷேகத்தின் வல்லமையை தந்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, சர்ப்பங்களை சர்ப்பத்தை நம்ம கையில் தூக்குவோம், அது நம்மளை என்ன செய்யாது. யார் இந்த சர்ப்பம் பாதுகாத்துச்சு? பவுல் குளிருக்கு விறகு பொறுக்கி அந்த தீ அனலில் போட போகும்போது கையில் என்ன பாம்பு கடிச்சுதான்? இன்னைக்கு உலகம் முழுசும் சொல்கிற அதிக விஷமுள்ள பாம்புனா இதுதானா? விரியன் தான். அந்த விரியன் பாம்பு கடிச்சது. எல்லாரும் நினச்சாங்க இந்த விரியன் பாம்பு அவர் கையில் கடிச்சது இப்போ செத்து போயிடுவார், வீக்கம் கண்டுரும், வீக்கமாயிரும், உடல்லாம் வீங்கும், அப்படியே முறதள்ளுவார், அப்படியே செத்துடுவார்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. என்ன நடந்துச்சு? ஆவியின் வல்லமை அவர்களை இருந்ததுனால வசனம் சொல்லுது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. தீயில உதறிட்டு தைரியமா நின்னாரு. அந்த தீவுல உள்ள அத்தனை பேருக்கும் சுகம் கொடுக்கிற அபிஷேக வல்லமை இருந்துச்சு. இந்த வல்லமை எனக்கு தாங்க